උන්වහන්සේ අපිව යටත්පත් කමෙන් ඉන්න කියලා තියෙනවා. அவர் எங்களை தாழ்மையாக இருக்க கூறி இருக்கிறார். කොයිවල් දිලිඳු ගමෙන් ඉන්න කියලා කිව්වේ නැහැ. எந்த இடத்திலும் மேல்மையாக இருக்க சொல்லவில்லை. දිලිඳු ගමෙන් අපිව ආශිර්වාද කරයි කියලා තමයි උන්වහන්සේ ලියලා තිබෙන්නේ. ஏழ்மையிலே கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார் என்று தான் எழுதி இருக்கிறது. உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் ආශිර්වාදම් කටලෙයිடுவார். ස්වාමින් වහන්සේ නුඹගේ ගබඩාවේද නුඹගේ දෑතේ සියලුම කර්මාන්තද ආශිර්වාද කරනසේක. ගබඩාවෙන්ද ඔබ ගබඩා කෙරෙයිද නුඹ අත තබන සියල්ලෙයිද අත තබන සියල්ලෙයිද நீ கை வைக்கும் எல்லாவற்றிலும் සේවයට අත තිබෙනවාද? ඒකෙන් ආශිර්වාද වෙන්න ඕනේ. ஊழியத்திலே கை வைக்கிறீர்களா அதிலே ஆசீர்வாதம் வர සමහර வேண்டும். සේවකයන්ව බලන්න சில ஊழியர்களை பாருங்கள். ආත්මය ගලවන්න බෑ. අවුරුදු 30ක් ඒ 50 එකේ නම්බරින් ගාගෙනම ඉඳී. ஒரு ஆத்துமாவை ரட்சிக்க முடியாது. 40-50 பேரோடு வருடக்கணக்காய் இருப்பார்கள். අවුරුදු 30ක් දෙන්නෙක් තුන් දෙනෙක් 30 வருடங்கள் 2-3 பேர். ඒකට කාරණාවක් කියයි. அதற்கு காரணமும் මට சொல்லுவார்கள். දවස් ගණකය ඕනේ. எனக்கு ஆயிரக்கணக்கான பேர் தேவையில்லை. හරියට මං දෙන්නෙක් තුන් දෙනෙක්ව දේව රාජ්‍යයට ගෙනිච්චොත් ඇති. 2-3 பேரை சரியாக தேவ ராஜ்யத்துக்குள் කම්මැලියෝන් කම්මැලියෝன் කම්මැලියෝன் அவர்கள் சோம்பேறிகள் சோம்பேறிகள் சோம்பேறிகள். ඒකට සුද්ධගමෙන් ගෙනියනවාර තුන් දෙනාව. அதற்கு 3 பேரை අයි பரிசுத்தமாக දවස් கொண்டு ගණකයව போனார்கள். ස්වර්ගයට ගෙනියන්න බැරි. ஏன் ஆயிரக்கணக்கான பேரை கொண்டு போக முடியாதா? කම්මැලියෝන් சோம்பேறிகள் කම්මැලියෝன் சோம்பேறிகள். ස්වාමින් වහන්සේ නුඹට ආශිර්වාදය ඒවා නුඹට ආශිර්වාදය ඒවා. නුඹේ ගබඩා කෙරෙයිද නුඹ අත තබන සියල්ලෙයිද ස්වාමින් වහන්සේ නුඹට ආශිර්වාදය ඒවා. கட்டளை இடுவார் சொல்லவில்லை. අනකරන උන්වහන්සේ කියලා නෑ අනකරනවා. கர்த்தர் என்ன சொல்லுகிறாராம்? கட்டளை இடுவார். ස්වාමින් වහන්සේ මොනවද කියන්නේ? අනකරනවා. அவர் கட்டளையிட்டால் சமுத்திரம் தன் கரையை மீறாமல் நிற்கிறது. උන්වහන්සේ අනකරද්දී මූදයේ සීමාව පසු නොකර அவர் සිටිනවා. கட்டளையிட நட்சத்திரங்கள் தங்கள் பாதையிலே பிரவாகித்துக் கொண்டிருக்கிறது. උන්වහන්සේ අනකරද්දී තාරකාවලේ මාර්ගවල ගමන් කරනවා. சூரியன் தன் வெளிச்சத்தை தந்து கொண்டிருக்கிறது. සූර්යා තමාගේ ආලෝකය දෙනවා. அவர் கட்டளையிட நிற்கும், அவர் கட்டளையிட ஆகும். උන්වහන්සේ අනකරද්දී නවතිනවා. උන්වහන්සේ அவர் சொல்றார், අනකරද්දී உங்களுடைய களஞ்சியத்திலே நான் ஆசீர்வாதம் கட்டளையிடுவேன். උන්වහන්සේ කියනවා නුඹගේ ගබඩාවම ආශිර්වාද අනකරනවා. கையிட்டு செய்யற காரியத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கட்டளையிடுகிறார். නුඹ අත තබන සියල්ලේදීම ආශිර්වාද කරන්න මේ சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நட்சத்திரத்துக்கும் சமுத்திரத்துக்கும் அது நடக்குமானால் සූර්යාට ඒ වගේම හඳට මූදට ඒවා සිදු වෙනවා. ஏன் உங்களுக்கு நடக்காது? ඇයි ඔබට සිදු වෙන්නේ ஏன் நீங்கள் அந்த வார்த்தையை பிடிப்பதில்லை? ඇයි ඔබ මේ වචනේ අල්ලගන්නේ නැත්තේ? ஏன் அந்த வார்த்தையிலே விசுவாசம் இல்லை? ඇයි මේ වචනේදී විශ්වාස නැත්තේ? கடவுள் இப்படிதான் எல்லா இடத்திலையும் சொல்லுகிறார். දේවයන් වහන්සේ මෙහෙම හැමතැනකම அவ කියනවා. அப்படியே தான் அவரும் உங்கள் வாழ்க்கையில இருப்பார். උන්වහන්සේ ඔබගේ ජීවිතේට මෙහෙම තමයි அதற்கு ඉන්නේ. பின்பதாக ஆலயத்தையோ ஊழியத்தையோ பிரசங்கங்களையோ குறை சொல்லாதீர்கள். ඊට පස්සේ දේවස්ථානීය සේවය සේවකයන් වලට දොස් කියන්න அவர் එපා. கட்டளையிட்டிருக்கிறார், அதை பெற்றுக்கொள்வது உங்களுடைய கடமை. උන්වහන්සේ අනකර තිබෙනවා ඒවා ලබා ගන්න එක ඔබගේ යුතුයකම.